friends எல்லாரும் எப்படி இருக்கீங்க? First of all எல்லாத்துக்கும் சாரி and நான் வந்து 2-3 வீக்ஸா வந்து வீடியோஸ் போடவே இல்லை. ஸோ என்னோட மேக்கப் ஷெடியூல் காரணமாக நான் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தனால என்னால் கரெக்டாக வந்து வீடியோஸ் கண்டினியூ பண்ண முடியல. இனி உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம், நான் வீடியோஸ் ரெகுலராக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வீடியோஸை பார்த்து நீங்கள் எனக்கு மெசேஜஸ் எல்லாம் சென்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் ரொம்பவுமே சூப்பராக ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக். ஸோ இந்த வீடியோவும் நீங்கள் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு பேர் மேங்கோ பைஸ்லேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எலிமெண்ட்ஸில் பார்த்த மாதிரி C+S பண்ணி யூஸ் பண்ணி போடலாம் அண்ட் ப்ளஸ் டைப் பண்ணியும் யூஸ் பண்ணி போடலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஸ்டைலில் எனக்கு வந்து ஸ்டைலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த ஸ்டைலில் வருதோ ஸோ நீங்கள் அந்த ஸ்டைலில் நீங்கள் போட்டு பாருங்கள். அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா மேங்கோ மாதிரியே தான் நான் போட்டிருக்கேன், பட் வந்து நான் ஸ்ப்ரில் வந்து கொடுக்கல. ஃபோர்த்து ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வளைவு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கொயர் டைப் மாதிரி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது அரபிக் டிசைனில் இந்த மேங்கோ யூஸ் பண்ணுவாங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்டின் ஷேப், ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா இப்படி தான். ஸோ அந்த மேலே ரவுண்டு நீங்கள் வரைஞ்சி விட்டு சைடில் நீங்கள் கர்வ் மாதிரி கொண்டு வந்தாலே உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும். இதுவும் உங்களுக்கு மேக்ஸிமம் நார்மல்லையும் யூஸ் பண்ணுவாங்க, அரபிக்லையும் யூஸ் பண்ணுவாங்க. செவன்த்து வந்து சேம் அதே மாதிரி தான். ஸோ ஸ்ப்ரில் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எயித்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து கீழே ஸ்ப்ரில் பண்ணி சைட்லேயும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணாமல் நான் ஸ்ப்ரில் பண்ணியிருக்கேன். அண்ட் நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கர்வ் மாதிரி, அதாவது ஆஃப் மேங்கோ மாதிரி அதில் பாதி கொண்டு வர மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அண்ட் டென்த்தில் இதில் டிசைனில் பார்த்தீங்கன்னா நம்ம அதே மேங்கோ வரைஞ்சி ஸ்ப்ரில் வரைஞ்சி ஸோ 2 ஹார்ட்டின் மாதிரி நம்ம ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாக போட்டிருக்குறோம். 11வது டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொன்று வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணி இது எல்லா டிசைன் மேக்ஸிமம் வரும் இந்த டிசைன். 13 பார்த்தீங்கன்னா அரபிக் மெஹந்தி மாதிரி, அதாவது அரபிக் மேங்கோ மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு லைன் அவுட்டரில் நம்ம கொடுத்து தின்னாக கொடுத்து ஒரு ட்ராப் திக் லைன் வச்சுக்கிறோம். ஸோ திக் ட்ராப் கொடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் அடுத்ததும் நம்ம மேங்கோ போட்டு அந்த மாதிரி சும்மா நம்ம ஹம்ப் மாதிரி நம்ம போட்டு விட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அண்ட் அடுத்த டிசைனு நம்ம மேங்கோ மாதிரி போட்டுக்கிறோம். சேம் மேங்கோ மாதிரி போட்டுட்டு ஆப்போசிட் வர மாதிரி 2 மேங்கோ போட்டுக்கலாம். ஸோ இது எல்லா டிசைன்ஸும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க, அரபிக் ஆர் நார்மல் டிசைன்ஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததான் வந்து இந்த மேங்கோ யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு அவுட்டரில் தின்ன லைன் போட்டு அதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஃபில்லிங்ஸ் வந்து நான் பார்ட் 2ல் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் அடுத்த டிசைனும் வந்து உங்களுக்கு ஸோ ஹம்ப் வந்து வரைஞ்சிக்கோங்க, மேங்கோ வரைஞ்சி சைட்லைன் போட்டு ஹம்ப் வந்து வரைஞ்சிக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா மேங்கோ வரைஞ்சி அண்ட் அது கீழே வர மாதிரி நீங்கள் மேங்கோ வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த டிசைன்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி ஏதாவது இருந்தாலும் கேளுங்க. ஸோ நம்ம இதே பார்ட் 2 வீடியோ வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் வந்து சொல்லித்தரேன். ஸோ எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலுக்கும் அரபிக்கும் என்ன வித்தியாசம் எப்படின்னு சொல்லி அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பார்த்து நீங்கள் அதே மாதிரி ட்ரா பண்ணி எனக்கு இமேஜாக மறக்காமல் சென்ட் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இனி கண்டினியூஸாக வீடியோ வரும், நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதே கிடையாது. ஸோ வீடியோஸை பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணி என்கிட்ட கேட்கலாம். ஆல்ரெடி டவுட் கிளியர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.